Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான தக்காளி சாதம் குக்கர்ல குழையாம அடிபிடிக்காம பெர்ஃபெக்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 மராத்தி மோகு, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 5 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் இடையில கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா, அதே 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இது நம்ம சேர்க்கும்போது தக்காளி சாதம் நல்ல வாசமாக இருக்கும். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த மெஷரிங் கப்பில் தான் 1/2 கப் அளவு பாஸ்மதி அரிசி மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி இது ரெண்டில் எது யூஸ் பண்ணாலும் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி மெஷர்மெண்ட்டு. நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்காக 2.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது 1 கல் தூக்கலாக இருக்கணும், அப்போது தான் சாதம் போட்டு வெந்ததுக்கப்புறமா சரியாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி ப்ரெஷர் குக்கரில் ஹை ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக சூப்பரான டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.